Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anindita. So today we are back with Vadivelu sir's comedy scene reaction. So this is from the movie Namma Vettu Kalyanam. Yes. Okay, so this is not the full like comedy only. We thought of doing the whole movie reaction because the whole movie is looking very funny and very purane time ka, jo we love actually. We love to watch a 90s के time का movie and this movie is like looking very promising. So and we got this movie with a full subtitle. So एक था ना जो हम बहुत पहले full movie करते थे तो people used to love that. So we thought okay, let's do this, give it a try. And yes, Vadivelu sir है यहाँ पे, मुरली सर है, मीना मैम है, विवेक सर है. So let's get started. Full packed, सब बड़े बड़े stars है. So let's get started. But उससे पहले if you're new to this channel, please do subscribe and also click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. அதான்டா இந்தியா வரிசையில போயிடலாமா? சச்சே வரிசையில போய் என்னைக்கு போய் சார் முரளி சார் அதோ நிக்கிறான் பாரு நாட்டை வணக்கம் சார். வணக்கம் சார். வட்டச்செயலர் பார்க்கணுங்க. இவங்கெல்லாம் என்ன பிரதமரை பார்க்க வந்திருக்காங்களா? போங்கய்யா, அடுத்த வாரம் வாங்கய்யா. இல்லைங்கய்யா, அவர் எங்க சொந்த ஊருக்காரரு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சொந்த ஊருக்காரனா இருந்தா என்ன போயா போயா என்ன? சார் என்னடா தள்ளுறா? தள்ளுனா சரியா போயிரும். ஒரு 50 இருந்தா வெட்டு. எதுக்கு? டேய் எப்படியோ லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதா முடிவு பண்ணிட்டோம். அது இங்க இருந்தே கொடுக்க ஆரம்பிப்போம். குடு சீக்கிரம். தப்பா எடுத்துக்க போறான்டா. குடுக்காட்டி தான் தப்பா எடுத்துக்குவான். குடு சீக்கிரம் சீக்கிரம். अच्छा bribe. சார் பாத்தியாடா Magic. பணம் நம்ம நாட்டுல என்னென்ன வித்த காட்டுதுன்னு. Magic only. வணக்கம். வாங்க பெரியவங்களா. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஆமா, இவங்க யாரு? இது ஏன் பையன்? அது ஏன் பையன்? சின்ன வயசுல பார்த்தது. இப்ப பெருசா வளர்ந்துட்டேன். ஐயா, நீங்க பசங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்திருக்கோம். இந்தாங்க. 1.5 லட்சமா? இன்னைக்கு காலேஜ் ப்ரொஃபசர் வேலைக்கு மார்க்கெட் ரேட் என்ன தெரியுமா? 2 லட்சம். 2 லட்சமா? ஆமா. நீங்க 1.5 லட்சம் தானே சொன்னீங்க? அட அது 6 மாசத்துக்கு முன்னாடியா. 6 மாசத்துக்குள்ள இவ்வளவு விலை ஏறினா எப்படிங்க? காய்கறி விலை, பஸ் டிக்கெட் விலை எல்லாம் ஏறும்போது அப்புறம் இதனோட விலை ஏறத்தான் செய்யும். நீங்க என்ன பண்றீங்க? ஊருக்கு போய் ஆளுக்கு இன்னொரு 50,000 போட்டு கொண்டு வாங்க. கண்டிப்பா வேலையை போட்டு கொடுத்துறேன். Oh, for getting job actually. Yes. ஐயா, இருந்த காக்காணி அரக்காணி நிலத்தை எல்லாம் வித்து தாங்க கொண்டாந்துருக்கோம். 10 பத்தாவதுக்கு கந்து வட்டிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறோங்க. எப்படியாவது எங்க பசங்களுக்கு வேலை போட்டு என்னங்க இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இத பாருங்க, இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல என்ற கை காசு போட்ட வேலை வாங்கி தர முடியும்? பணம் தானே சார். சார் எங்களுக்கு வேலை கிடைச்ச உடனே வர சம்பளத்துல மாசம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்களே கட்டிடுவோம் சார். தயவு பண்ணுங்க சார் ப்ளீஸ். என்னப்பா ஊர்க்காரன்னு வேற சொல்லிட்டீங்க, நல்ல பசங்களா வேற இருக்கீங்க. பழனிசாமி இங்க வாப்பா. பழனி, அந்த காலேஜ் லிஸ்ட் இருக்குது பாரு, அதுல இவங்க 2 பேர் பேரை சேர்த்துக்கு போ. ஓகே சார். மறந்துடாத பழனி. ஐயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வர 1ஆம் தேதி கண்டிப்பா உங்க பசங்களுக்கு வேலை வந்து வாங்க. வணக்கம். அப்புறம் நீங்க 2 பேரும் அடிக்கடி என்ன வந்து பாத்துட்டு போங்க. நாங்க இங்கதான் சார் இருக்க போறோம். இங்கயா? ஆமாங்க ஐயா, எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் இங்க சினிமாவுல பெரிய ஆளா இருக்கிறான். அவங்க கூட நாங்க தங்குறதா முடிவு பண்ணிட்டோம். Who is that big star in the movie? Oh, this one. He's a big star. Man. Yeah, big star. Seriously, you got a chance in big movie. Big project. என்னடா ஹீரோன்னு சொன்னா டீ குடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரா வட்டவனே கேட்கலாம். மாஸ்டர் டீ சாப்பிடுங்க மாஸ்டர். Helper है वो आपे वो. Yes. ஏப்பா, இந்த பொண்ணோட ஆடுற பையனை கூப்பிடுப்பா. சார் அவர் வரலையா சார்? வரலையா? உனக்கு எப்படி தெரியும்? மேனேஜர் பேசிக்கிட்டா சார். ஐயோ, என்ன பண்றது? சார் நான் நல்லா ஆடுவேன் சார். டீ காபி கொடுக்கணும், டான்ஸ் வராது போயா. போராடிக்கிட்டு சார். இந்த பாருங்க டான்ஸ் கார்டு முதல்ல Dance வச்சிருக்கேன். membership. ஓ, டான்ஸ் கார்டுலாம் வச்சிருக்கேன் நீ? ஆமா சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏப்பா, இந்த பையனுக்கு Dress ஒன்னு கொடு. சார் Dress நானே வச்சிருக்கேன் சார். இத புடிங்க சார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நான் போட்டு வந்திருக்கேன். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ. வாடா. ஆஹா, ஐயோ என் கடவுள் பழிச்சிச்சு. டேய் செங்கல் வாயா டேய். டேய் மச்சான், எப்போ வந்தீங்க? சரி இப்பதான் வந்திருப்பீங்க. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி நல்லா தான் இருப்பேன். இருங்க வரேன். ஹீரா, நீ ஹீரோ அவன சொல்லி தானே ஊர்ல இருந்து வந்த. இங்க என்னடா டீ காபி நான் கொடுத்துட்டு இருக்க? அத ஏன்டா மச்சான் கேக்குற? சினிமாவுல ஹீரோ ஆகுறது சாதாரணம் நினைச்சு வந்துட்டேன். ஆனா இங்க வந்து பார்த்தா பெரிய போராட்டமா இருக்கு. உள்ள போய் காணா போயிட்டாப்பா. நான் எப்படி ஆளு விடுவேனா? டீ காப்பியா கொடுத்தாலும் உள்ள பூந்துட்டல. மாமா
பிச்சு ஊத்திட்டாங்க. லேட் ஆச்சுன்னா வேற ஆள மாத்திடுவாங்க. இருங்க வர்றேன். தங்கறதுக்கு தங்கறதுக்கு தானே. ஏன் வீட்டுல ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இருங்க, வந்துடுறேன். சார் வந்துட்டேன். தேங்க்ஸ் சார். Okay, Meena ma'am. கை வந்துற போதுரி. என்னடா இவ மாறவே இல்ல போல இருக்கு, அப்படியே இருக்கற. ஆமா பமாளி பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே வா. ஹேய் மீனு அடடடடடடா அண்ணே இங்க போறா கீதா here மாடல் ட்ரெஸ்ல கலக்குது. எஸ் என்ன எம்எல்ஏ பட மாணிக்கம் நம்ம வீட்டுக்கு வழி தெரிஞ்சதா? சரி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. They வாங்க all பாட்டி. came like to friends house. I think. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம். அண்ணன் பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. லூசு லூசு பெரிய நாவும் பாட்டி பின்னாடி ஓ வராங்களா? அப்படியா? ஏன் அண்ணா மாதிரி இதுவும் ஒரு லூசு. நீங்க உள்ள வாங்க. நிப்பாட்டு ஆட்டோ நிப்பாட்டு. They வாங்க, வாங்க, came வாங்க. where he lives. வாங்கடா நம்ம ஆட்டோல வாங்க. சேம் கொஸ்டின். அப்புறம் மச்சான் சொல்றா. இதான் என்னுடைய பேலஸ். நீங்க எங்க தான் தங்க போறீங்க? இங்க தான் தங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க எங்க வேணாலும் ஓடி ஆடி பாடி திரியலாம். என்ஜாய். அப்ப மாடியில விளையாடலாமா? அங்க கூட என் ஃப்ரெண்ட் தான இருக்கான். இப்ப தற்சமயம் ஃபாரின் போயிருக்கான். அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். டோட்டல் நம்ம கண்ட்ரோல் தான். ஓகே? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? நீங்க வாடகை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன் ஓனர் செத்துட்டானா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஏய் ஆல்மோஸ்ட். மாசம் வாடகை பணம் கொடுக்கிறது வக்கு இல்ல. இதுல கூட 2 பேர் அழிச்சிட்டு வண்டியா? யாரா அவனுங்க? போடா வெளிய. ஹலோ ஒரு ஓனர் குடியிருக்கவன்ட்ட மரியாதையா பேச பழக்க. உனக்கு என்ன மரியாதை? நீ சினிமாக்காரன். என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு. நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுறேன். நடக்கிறதே வேற. ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்டபொம்மை நான் நடிச்சனாலதான் வீரபாண்டிய கட்டபொம்மை யாரும் இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நடிச்சனாலதான் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு. இவ்வளவு ஏன்? நம்ம ரஜினி பாட்ஷாவிலே நடிச்சதுனாலே Oh, தான் Faye also coming into பாட்ஷாவுடைய character. பெருமையே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது. கரெக்டா சொன்னடா. நான் இங்க இருக்கனாலதான் நீ யாருன்னு இந்த தெருவுக்கு தெரிஞ்சு. பி கேர்ஃபுல். இந்த ஜில்ஜிலிப்பா வேலைலாம் காம்பவுண்டுக்கு வெளியில வெச்சுக்கோ. முதல்ல இந்த மாசம் வாடகை ஏடுறா. அப்படி கேளியா? அப்படி கேளு. டேய் மச்சான், சில்லறை காசு ஒரு 2000 ரூபாய் தான். 2000 உனக்கு சில்லறையா? சும்மா இருடா. டேய் குடா மச்சான். டேய் ஆமா இல்ல எவ்வளவு இருக்கு? 2500. இந்த 100 இப்படி அப்புறம் வாங்கிக்கிறேன். இந்த அடுத்த மாசம் வாடகை சேர்த்து வச்சுக்கியா. இதுக்கு மேல பேச ஆமா இவன்லாம் யாரா? உன மாதிரி சினிமால சான்ஸ் எடுத்து அலையற பசங்களா? இந்த மாதிரி வெட்டி பசங்களா இருக்க கூடாது. முதல்ல வெளிய போ சொல்லு. வெட்டி பே கட்டி பெண் பேசப்படாது. அவங்க ரேஞ்ச் என்ன தெரியுமா? பழனியப்ப காலேஜ்ல ப்ரொஃபசரா இருக்காங்க. சும்மா சொல்ல வேண்டிய சொல்லி தான ஆகணும். See, Vivek sir is 20,000 ரூபாய் சம்பளம். மைண்ட் ये कब हुआ? Mind it. சார் நீங்க ப்ரொஃபசரா? நீ யாருன்னு தெரியாம கொஞ்சம் மரியாதை குறைவா They பேசுங்க. give pride for professor job. டேய் ஏண்டா டேய் என்னடா? அந்த வீட்டு ஓனர் கிட்ட நாங்க ப்ரொஃபஷன் எதுக்காக போய் சொன்னேன்? நாளைக்கு உண்மை தெரிஞ்சா நம்மள தப்பா நினைக்க மாட்டாரு. மச்சான் அந்த ஆளு டென்ஷன் பார்ட்டி. அவன்கிட்ட வேலை இல்லைன்னு உண்மையை சொன்னோம்னா நம்மள நிக்க விட மாட்டான். அப்பயே அடிச்சு விரட்டி இருப்பான். அதனாலதான் நீங்க ப்ரொபோசல்னு ஒரு பொய்யை சொன்னேன். அது மட்டும் இல்ல மெட்ராஸ்ல முழு உண்மையும் பேசப்படாது. பாதி பொய் பாதி உண்மையை பேசினா தான் வாழ விடுவாங்க. மகளே இந்த காலத்துல மாப்பிள்ளைங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா எத்தனை மாப்பிள்ளை கொண்டு வந்தாலும் வேண்டாம் திருப்பி அமைச்சிடறாங்கடா. இது என்னடா நியாயம்? உன் தங்கச்சில நீயே கேளுடா. ஆமா நீங்க நல்ல மாப்பிள்ளைய கொண்டு வந்தா நாங்க ஏன் வேண்டான்னு சொல்ல போறோம். அதானே. என்ன அதானே? நான் கொண்டு வந்த மாப்பிள்ளை என்ன குறைச்சல்? மகளே சேலத்துல இருந்து ஒரு சூப்பர் மாப்பிள்ளை, பெரிய கோட்டீஸ்வரன். அவனுக்கு மட்டும் அந்த ஊர்ல 25 பஸ் ஓடும். 25 பஸ்ஸா? பஸ் மட்டுமா 25-30 பிராந்தி கடை வேற இருக்குதான். அப்பேற்பட்ட கோட்டீஸ்வரன் வீடு தேடி வந்து பொண்ணை பார்த்து பொண்ணு பிடிச்சிருக்கு, கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டான். அதையும் வேண்டாங்கடா. அப்படியா? என்னம்மா அது? என்னன்னா அந்த கும்பல் வீட்டுக்குள்ள வரும்போதே பிராண்டி நாத்தம் குப்புன்னு அடிக்குது. அங்க போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? அந்த மாதிரி ஆளை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கடைசி வரைக்கும் அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு முட்டையும் கோழியும் வறுத்து கொடுத்துட்டு இருக்க வேண்டியதுதான். பாத்தியாடா இப்படிதான்டா ஆளாளுக்கு ஒரு சட்டம் பேசி எந்த மாப்பிள்ள வந்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு விரட்டிடுறாங்க. நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரணும்னு எல்லாமே பயப்படுறாங்க. இவனுக்கு 2 பேரை பார்த்து மிரள்றாங்க. அப்படியே இதுக்கு மேல போய் நான் மாப்பிள்ள எங்க தேடுறேன்? நான் என்ன பண்ண போறேன் எனக்கே ஒண்ணும் புரியல. ஏனே நீங்க பேசுறது பார்த்தா நாங்க என்னமோ வேணும்ட்டே பண்ற மாதிரில சொல்றீங்க. பின்ன அப்படிதானே பண்றீங்க? கோவப்படாம கேளுங்கண்ணே. எங்களுக்கு வர மாப்பிள்ள ரொம்ப பணக்காரனாவோ கோடீஸ்வரனாவோ இருக்கணும்னு நாங்க ஆசைப்படல. வரவன் ஏதோ கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஒழுக்கத்தோட இருக்கணும், அவ்வளவுதானே நாங்க எதிர்பார்க்கிறோம். The flow will be towards the professor. வரப்போற மாப்பிள்ள நல்ல கெட்டப்பா
கண்ணுக்கு லட்சணமா பாக்கிறதுக்கு Okay, ரொம்ப hard, அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். specifications are ஏன்னா little bit different. அந்த மூஞ்ச நாங்க வாழ்க்கை பூரா பாத்துட்டு இருக்கணும் இல்லையா? சூப்பர். Okay. Okay, so far so good. It's a pure form of family movie, guys. And also We love that. Namma wait to Kalyanam. कल्याणम मतलब शादी को लेके कुछ घोटाला होगा मुझे लग रहा है, बिकॉज कल्याणम मीन्स शादी, राइट? एंड मुझे लग रहा है कि ये जो मतलब दो लड़कियां थी वो ये दोनों को ही पसंद करेंगे, बिकॉज दे आर एजुकेटेड, दे आर very much sincere, and I think they don't touch wine also, brandy also. And he will be professor, right? So they will be professors, or they have given the bribe just to become the students of the college? I didn't understand. Professor job. Yes. Okay, Job, but they have not gotten job, yet. right? Yeah, So, first month में मतलब but they are in next the month list. में first तारीख They are in the list. they are in the list. Yes, their name is on the list. I think they will not get the job. They will be like this only, and they will have to struggle. Let's Or see. they will have to go to some extent, you know, it to will be get not the a job. simple Something case. it will not be Something will simple. there. What I Let's see. understand. Yes. Definitely, So definitely good it's movie. good movie. I Yeah. think this whole movie will be the comedy movie. हाँ Full मतलब मैं बोली comedy, ना, right? पर फुल कॉमेडी ड्रामा, फुल फैमिली ड्रामा कॉमेडी मूवी Okay, जो yes. जैसा मतलब रहता है, एंड आवर चैनल इज ऑल अबाउट दैट. वी जस्ट लव टू वॉच कॉमेडी, फैमिली, melodrama kind of a movie where we can sit together, watch the movie, and you know, have fun, laugh together. So that is why I have selected. I don't know whether you guys will love it or not. You know, व्यू देख के पता चलेगा. आज फर्स्ट डे है, पार्ट 1 है. So yeah, I hope you like this content, and if you do so, please don't forget to subscribe, and also click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye. Bye.